Hello students, welcome to the class. In this video we are going to discuss about the free body diagram. Free body diagram is nothing but a tool to analyze the motion of an object. Motion of the object is depends upon the force acting on the object. So ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அந்த மோஷனில் இருக்குது அப்படின்னா ஆப்வியஸ்லி some force will be acting on the object to make the object to move. Okay, so we have we are going to represent the motion of the object, how the object is moved, with the diagrammatic representation which is called free body diagram. Okay, so you have some steps to how to draw this free body diagram for an object. So what is these steps is that you have three steps. First one is to identify the force acting on the object. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்கும்போது as we said ஏதோ ஒரு ஃபோர்ஸ் தான் இட் மேக்ஸ் த ஆப்ஜெக்ட் டு மூவ். ஸோ அப்போது அந்த ஆப்ஜெக்டில் எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இது எல்லாமே ஃபஸ்ட் யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை. செகண்ட் இஸ் டு ரெப்ரசன்ட் த ஆப்ஜெக்ட் அஸ் அ பாயிண்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வாட் எவர் த சைஸ் மேபி, வாட் எவர் த மாஸ் மேபி, வாட் எவர் இட் இஸ், you just represent the entire object as a single point. ஒரு பாயிண்ட்டாக மட்டும்தான் ரெப்ரசன்ட் பண்ணணும் டயக்ராமாக. ஃப்ரீ பாடி டயக்ராமில் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கும்போது. அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட் இஸ், ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு, ஆப்ஜெக்ட் இருக்குது, ஆப்ஜெக்ட் ஒரு பாயிண்ட் மாதிரி கன்சிடர் பண்ணிட்டோம். அண்ட் ஃபோர்ஸஸ் என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எந்தெந்த டைரெக்ஷனில் அப்படின்னு சொல்லி, ஸோ இந்த ஃபோர்ஸஸை இப்போ ஆப்ஜெக்ட் மேலே ஒரு வெக்டர் ரெப்ரசன்டேஷனாக நோட் பண்ணணும். ஸோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வெக்டர் குவான்டிட்டி விச் மீன்ஸ், ஸோ அது மேலே இருக்க ஃபோர்ஸு டைரெக்ஷனோட ரெப்ரசென்ட் பண்ணணும், எந்த டைரெக்ஷன்லேயும் ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அதை வந்து ட்ரா பண்ணி இப்போ என் ஆப்ஜெக்டை வித் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் ரெப்ரசென்ட் பண்ணிங்கன்னா, ஸோ எந்த பொசிஷனில் என் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும், ஹவ் த மோஷன் உட் பி அப்படின்னு நம்ம டிடெக்ட் பண்ணலாம். ஸோ திஸ் வில் பி தி steps to draw the free body diagram. Suppose if you have an object placed on a table. Okay, ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் மேலே ஆப்ஜெக்ட் பிளேஸ் ஆகிருக்கும் போது இந்த ஆப்ஜெக்ட் மேலே என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஆஸ் இட் இஸ் இந்த ரெஸ்ட் பொசிஷனில் இருந்தால் கூட ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் டிஃபால்ட்டாக ஆக்ட் ஆகும் விச் இஸ் கால் தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்போவுமே என்னாகும், ஆப்ஜெக்ட் டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் புல் பண்ணும். ஸோ என்னோடய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இந்த ஆப்ஜெக்ட் மேலே டிஃபால்ட்டாக எல்லா ஆப்ஜெக்ட் மேலேயுமே ஆக்ட் ஆகிட்டே இருக்குது விச் இஸ் டுவர்ட்ஸ் தி டவுன்வர்ட் டைரக்ஷன். தட் ஆப்ஜெக்ட் இப்போ இந்த டவுன்வர்ட் டைரக்ஷனில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் புல் பண்ணுறதால இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும், இந்த டேபிளை உடச்சிட்டு கீழே போக தான் ட்ரை பண்ணும். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த கிராவிடேஷனலுக்கு ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் மேலே ஆக்ட் ஆகுது விச் இஸ் பர்பெண்டிகுலர் டு தி ஆப்ஜெக்ட். பர்பெண்டிகுலர் அப்படிங்கிறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் நார்மல் ஃபோர்ஸ். anything that is exactly perpendicular is called, that particular vector is called as normal vector னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்க்கு 90 டிகிரிக்கு நானே ஒரு ரெஃபரன்ஸ் வெக்டர் எடுத்தால் இட் இஸ் கால்ட் நார்மல் வெக்டர். லைக்வைஸ் இட் இஸ் ஒன் ஃபோர்ஸ் ஆக்டிங் எக்ஸாக்ட்லி பர்பெண்டிகுலர் டு த ஆப்ஜெக்ட். இந்த ஃபோர்ஸ் தான் என்ன பண்ணுது, என்னோடய கிராவிடேஷனல் ஃபோர்ஸை ஹோல்ட் பண்ணி வைக்குது. என்னோடய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால இந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக கீழே விழுந்துடாமல் இந்த டேபிள் மேலே அப்படியே ஹோல்ட் பண்ணி வைக்கிறது யாருன்னா இந்த நார்மல் ஃபோர்ஸ். ஏன்னா இது வந்து ஈக்குவலன்ட் டு தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த பக்கம் எவ்வளோ வேகத்தில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் புல் பண்ணுதோ அதே அளவுக்கு ஈக்குவலண்ட்டாக ஆப்போசிட் சைடில் புல் பண்ணுறதால ரெண்டு பக்கமும் ஆப்ஜெக்ட் எப்படி ரெண்டு சைடும் புல் பண்ணுறாங்க. அப்போ ஆப்ஜெக்ட் நகராமல் ஒரே பாயிண்டில் நிற்கும். ஸோ தட் இஸ் வாட் மேக்ஸ் திஸ் ஆப்ஜெக்ட் டு ரெஸ்ட் ஆன் த டேபிள். Okay, so you have a gravitational force and equivalent to that you have an opposite force which is called the normal force. இது எப்போவுமே எல்லா ஆப்ஜெக்ட் மேலேயும் ஆக்ட் ஆகும். that is why the object is on the stable position at rest. Okay, so this இந்த ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நமக்கு தெரியும், ஃபார்முலா ஃபோர்ஸ் F is equal to m into a.
according to Newton law. So ஏங்கிறது acceleration. Here the force is due to the gravitational pull. அப்போ acceleration வந்து acceleration due to gravity அப்படின்னு போடணும். So instead of A you have to go for acceleration due to gravity value mg. So force value என்ன ஆகுது? Mass m into acceleration due to gravity g. So this F value, that is force due to acceleration due to gravity, the value would be mg. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையும்போது என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் தி ஆப்ஜெக்ட்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ரெஸ்ட்டில் இருக்கிறதால ரெண்டு ஃபோர்ஸ் தான். ஒன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இன்னொன்று அதுக்கான ஆப்போசிட் நார்மல் ஃபோர்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணணும், செகண்ட் பாயிண்ட், ரெப்ரசன்ட் தி ஆப்ஜெக்ட் அஸ் அ பாயிண்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை இதுதான் என் ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்டை ஆப்ஜெக்ட் மாதிரி கன்சிடர் பண்ணாமல் பாயிண்ட்டாக ரெப்ரசன்ட் பண்ணிக்கணும். அடுத்து என்ன பண்ணணும், third step is draw the vector representing the forces acting on the object. இப்போ இந்த மேலே ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வெக்டர் ரெப்ரசன்டேஷன். வெக்டர்னால் அந்த ஃபோர்ஸை அதோட டைரெக்ஷனோட ரெப்ரசன்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மேலே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், விச் இஸ் டவுன்வர்ட் டைரெக்ஷன். அதை நான் இங்கேயே ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். பட் திஸ் இஸ் வாட் இஸ் தி ஒரிஜினல் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது, விச் இஸ் mg. அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் மேலே அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஆப்போசிட் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ வெக்டராக கொடுக்கும்போது வெக்டர்னா டைரெக்ஷன், டவுன்வர்ட் டைரெக்ஷன், அப்போர்ட் டைரெக்ஷன். ஸோ இது என்ன ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் தி ஃப்ரீ பாடி டயக்ராம். அவ்வளோதான். திஸ் இஸ் தி ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் திஸ் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். ஸோ ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட். Thank you.